ஆண்டவராகி சிவனை வைத்து அவமானத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கே எப்படி வருகிறான் மச்சரி சிவனத்தை
வீசி வளைத்து விட்டு புறப்பட்ட மகிழாசுரன் ஆனவன் வருகிறாரையா அருமை உள்ள கம்ம நாட்டி அருமை உள்ள கம்ம நீரி ஆமை போல பழகி போட்டா ஆமை நல்ல பழகி மீறி அந்த சப்பானையை நான் மறப்பி சப்பு குலத்தை நான் வைத்தார் சமூகத்துல ஒரு ஓமகுண்ட குழியை வெட்டான். பின்னாடி வெட்ட முடியாது இல்லையா? அதையும் சொல்ற குழி வேறானே. இவன் ஓமகுண்டம் வெட்டான்னு சொன்னா தமிழர்கள் தனியாக வந்திருப்பான். அப்புறம் ஓமகுண்டம் வெட்டதுக்கு எத்தனை கையாள்களையா ஆட்களையா கூட்டிட்டு வந்திருப்பான். ஒரு ஆளை அழைச்சிட்டு வரலப்பா. பிறகு அதாவது ஒரு ஆளை குழி ஆடு வெட்டு. ஆஹா, நான் ஒரு சமூகம் நினைச்சேன். ஆமா, அந்த ஆளை குழிக்குள்ளே தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய 3 ஆசைகளை விருத்தார். அண்ணாசை பெண்ணாசை 3 ஆசைகளையும் அதை போட்டு போச்சு. அந்த குழிக்குளத்துக்கு போட்டு அதுக்கு மேல புங்க மரம் புளிய மரம் பூலாத்தி கட்ட நாக்கு மரம் கோங்க மரம் தேக்கு மரம் எல்லா மரங்களை வெட்டி செய்யா வெட்டி அந்த குழிக்குள்ள ஓடுவாங்க. ஆமா, அதுக்கு மேல என்ன பண்ண மாதிரி கொஞ்சம் அதுக்கு மேல அந்த அக்கினி வளர்ப்பதற்காக சூடகத்தை போட்டான். சூடகத்தை வச்சா நெய்யை விட்டான், பாலை விட்டான், தேனை விட்டான். சரிதான். அக்கினிக்கு மத்தியில 1000 வளத்துல ஒரு கம்பத்தை நாட்டி வச்சிருக்கு. ஆமா, 1000 வளத்துல ஒரு கம்பத்தை கொண்டு வர முடியுமா? அதானே, அதாவது தன்னுடைய சிந்தனை எல்லாம் ஈசன் மேலே வைத்துக் கொண்டு நேராக இருக்கிறார். நேர கம்பத்துக்கு மேல ஆமை போல ஒரு பலகை போட்டாரு. ஆமை பலகை எப்படி இருக்கும்? கல்ல கூர்மையா இருக்கும், போர் மாதிரி இருக்கும். ஆமா, தன்னுடைய எண்ணங்களை ஒரே நினைப்பாக வைத்துக் கொண்டார். அதேதான் அந்த ஆமை பலகைக்கு மேல தலமாலை இடம் போட்டிருக்கான். அந்த வாழையில என்று சொன்னது சொந்தத்திற்கு புரியுது. அந்த இலைமையிலே சம்பாலையும் படுத்தினார். அவர் தானியத்தை முதல் பொருள் என்று சொல்வார்கள். அந்த செம்பாலுக்கு மேல செப்பு கொடுக்க வச்சான். அந்த செப்பு குடம் என்று சொன்னால் தன்னுடைய நிறைய ஒரு செப்பு குடம் போட்டு பாவித்தார். அதை தேங்காயை வைத்தார். தேங்காவுக்கு எத்தனை கட்டு? 3 கண்கள். ஆண்டவர் முக்கண்ணன் சிவபெருமானை மனதில் நினைத்தார். அந்த தேங்காய்க்கு மேல ஒரு மாங்காய் வச்சான். அந்த மாங்காவுடைய தன்மை புளிப்பு சுவையுடைய சரி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை அப்புறப்படுத்தினார். அதுக்கு மேல பார்த்து ஒரு பாக்கு தூக்கி வச்சான். மரம் பாக்கு. ஆமா, அப்படியே வரட்டு பாக்கு காஞ்ச பாக்கு சொல்லுவோம். அதுக்கு மேல மணிமிளகு வைத்தார். மணிமிளகு சொன்னா மருத்துவ குணப்படுத்துறது நல்ல மிளகு சொல்லுவோம். அதுக்கு மேல ஜீரகத்தை வச்சான். ஜீரகத்துக்கு ஜீரகத்தோட தன்மை என்ன தெரியுமா? என்னடே, ஜீரகத்தை தன்மை குளிச்சு சரி தன்னுடைய உள்ளும் புறமும் அகமும் புறமும் முழுமையாக வைத்துக் கொண்டார். அந்த ஜீரகத்துக்கு மேல ஊசி வச்சான். ஊசிக்கு மேல ஊசி வைத்தார். ஊசிக்கு மேல ஊசி வைத்தார். ஊசிக்கு மேல 9 ஊசி வச்சிருக்கானப்பா. அப்பா ஏமா என்னடே, ஒரு ஊசிக்கு மேல ஒரு ஊசி எடுக்க முடியுமா? ஒரு ஊசி வச்சாலும் அது நேரா தான இருக்கும். இப்படி ஒரு ஊசிக்கு மேல இன்னொரு ஊசி வச்சாடி சொன்னா எப்படி நிக்கும்? 9 ஊசி எல்லாம் வச்சிருக்கான். அதாவது என்னடே, இவன் ஊசி பாவிக்கிறது தெரியுமா? என்னடே, தன்னுடைய முதுகெலும்பை ஊசி போட்டு பாவிக்கிறான். ஒரு மனிதனுடைய முதுகெலும்புல 9 ஜாயிண்ட் உண்டுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 9 ஜாயிண்ட் உண்டு. ஏன்னா ஒருக்கார மொத்தமே 3.25 அடி தான் இருக்கான். அப்ப அவனுக்கு முதுகெலும்புக்கு எத்தனை ஜாயிண்ட் இருக்கும்? அவனுக்கு 9 ஜாயிண்ட். ஏற்கனவே ஒரு ஜாயிண்ட் வச்சாலும் சிறகு கிடைக்கும். என்ன செய்யறதுக்கு இப்போ ஒரு 9 ஜாயிண்ட் வச்சிருக்கான். அப்படியா? ஆமா, இப்போ 9 ஜாயிண்ட் இருக்குதா? அவனுக்கு 9 ஜாயிண்ட் முதுகுல இருக்கு. முதுகுல இருக்கு, அவனுக்கு இருக்கு. வேறே சரியா? அந்த ஊசி மேலே அவனுடைய காலை வைத்து தாளன்னு சொல்லக்கூடிய துணை மேலே காலை வைத்து இந்த மன்னன் மகிழனானவன் 12 வருஷமா தவறுக்காங்க. பூமியில் ஒரு கால், ஆமா, தன்னுடைய துணையில் ஒரு கால் காலே அப்படி ஒட்ட கால் தவம் இருக்கிறார். அந்த வார்த்தமாக தவம் இருக்கிறார். எப்படி இருக்கிறது? எப்படியுமா? மலை கோடி மலையான் ஒற்றி எழுப்பி விடுமாறு எழுப்பிடுமாறு மாட்டே குலைந்த மகா தலைவாட்டே பழுகுடீரே பழுகுடீரே ஐந்தேவரை நாரோ வந்தே ஆக வந்தே
கல்லடித்து மணல் கூடி கரையாங்குற்றானது எழுதி இருக்கிறது. செடி உரத்தை எறும்புகள் போய் குடியிருக்கிறது. இப்படி 7 மணி நேரம் வருடமாகி நல்லாசுரம் கம்மாதி செய்யும்போது தமிழையானது முடிந்து வரக்கூடிய காலம். தவத்தின் நிறைவை கைலாச மாமலையிலே ஆண்டவனுக்கு எப்படி தெரிகிறது? எப்படியா ஆதிவல்லும் கைதை